மைனா குருவி கதை நேரம். ஒரு அழகான காலை பொழுது. டோரா தனது சிறந்த நண்பன் புஜ்ஜி குரங்குடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது வானத்தில் ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சி பறந்து வந்தது. டோரா, இதோ பார், இந்த வண்ணத்துப் பூச்சி இறக்கைகளில் சாக்லேட் மணம் வருகிறதே என்று ஆச்சரியமாக கத்தினான் புஜ்ஜி. அப்போது திடீரென ஒரு குரல் கேட்டது. அது டோராவின் மேப். நீங்கள் இனிப்பு நகரத்திற்கு போக வேண்டுமா? அப்படியானால் முதலில் பஞ்சு மிட்டாய் மேகங்களை கடக்க வேண்டும். பிறகு சாக்லேட் ஆற்றை தாண்ட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இனிப்பு நகரத்தை அடைய முடியும். டோராவும் புஜ்ஜியும் நடக்கத் தொடங்கினார்கள். வழியில் வானத்திலிருந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் மேகங்கள் கீழே இறங்கி வந்தன. அட, இவை பஞ்சு மிட்டாய்கள் என்று குதித்தான் புஜ்ஜி. ஆனால் மேகங்கள் மிக உயரமாக இருந்தன. டோராவின் பேக்பேக்லிருந்து ஒரு ஏணி வெளிப்பட்டது. இருவரும் ஏறி மென்மையான அந்த மேகங்களை கடந்து சென்றனர். அடுத்ததாக அவர்கள் ஒரு பெரிய ஆற்றின் முன் நின்றார்கள். அந்த ஆற்றில் தண்ணீர் கிடையாது. சுடச் சுடச் சுவையான திரவ சாக்லேட் ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென புதருக்கு பின்னாலிருந்து குள்ளநரி எட்டி பார்த்தது. குள்ளநரி திருடாதே, குள்ளநரி திருடாதே என்று டோரா 3 முறை சொன்னாள். குள்ளநரி ஓ போச்சு என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. அங்கே இருந்த ஒரு பெரிய பிஸ்கெட் படகில் ஏறி இருவரும் ஆற்றை கடந்தனர். கடைசியாக அவர்கள் இனிப்பு நகரத்தின் வாசலுக்கு வந்தார்கள். அங்கே வீடுகள் எல்லாம் கேக்கால் செய்யப்பட்டிருந்தன. தெருவிளக்குகள் லாலிபாப் போல இருந்தன. தரை முழுவதும் ஜெல்லி கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. இனிப்பு நகரத்தின் ராஜா ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பொம்மை. அவர் டோராவிற்கும் புஜ்ஜிக்கும் சுவையான இனிப்புகளை பரிசாக வழங்கினார். நண்பர்களே, உங்களுக்கு பிடித்த இனிப்பு எது என்று டோரா குழந்தைகளை பார்த்து சிரித்துக்கொண்டே கேட்டாள். புஜ்ஜி ஒரு பெரிய வாழைப்பழ கேக்க சாப்பிட்டு மகிழ்ந்தான். இன்று நாம் பஞ்சு மிட்டாய் மேகங்களை கடந்தோம், சாக்லேட் ஆற்றில் பயணம் செய்தோம், இனிப்பு நகரத்தை கண்டுபிடித்தோம், நாம் தான் சாதித்தோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.